So hi and hello everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் பிளே ரைட்டர் விஜய் டெண்டுல்கர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவர் வந்து இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்ல ஒரு விட முடியாத, இவரை விட்டுட்டு நம்ம இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ் படிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே ரைட். ஓகேவா? ஸோ மாடர்ன் இந்தியன் தியேட்டர்லையும் இவர் ரொம்ப முக்கியமான பர்சன். இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிளே ரைட்ஸ், இவரை பார்த்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபியூச்சர் ரைட்டர்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ மாடர்ன் இந்தியன் டிராமா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பிளே ரைட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன் அமங் த இன்ஃப்ளூயன்ஷியல் பிளே ரைட் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் டெண்டுல்கர். ஓகேவா? ஸோ இவர் வந்து எஸ்பெஷலி மராத்தி தியேட்டர், எப்படி நம்ம வந்து கிரீஷ் கர்னாட் வந்து கன்னடா தியேட்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவரோ, அதே மாதிரி மராத்தி தியேட்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவர் யாரு அப்படின்னா விஜய் டெண்டுல்கர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவருடைய போல்ட் அண்ட் ரியலிஸ்டிக் தீம்ஸ், இவர் வந்து இந்த ஃபேண்டசி, ஓரல் ட்ரெடிஷன் இதெல்லாம் அவர் சூஸ் பண்ண மாட்டார். அவர் வந்து ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை கையில எடுத்துட்டு போல்டா பேசுறவர். அதாவது தற்சமயத்துல சொசைட்டில என்ன கான்ட்ரவர்சியா போகுதோ அதை கையில எடுத்துட்டு, அதனால அவருக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சாலுமே போல்டா அந்த டாபிக்கை ஃபேஸ் பண்றவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டெண்டுல்கர். ஓகேவா? ஸோ இவருடைய கான்ட்ரவர்ஷியல் அண்ட் போல்ட் தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெனி ஆஃப் ஹிஸ் பிளேஸ், இவருடைய பிளேஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா தான் பேசப்பட்டுச்சு. எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க சைலன்ஸ் த கோர்ட் இன் செஷன். எப்படி வந்து ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆகி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றா அப்படின்றது தான் இந்த பிளே இல்லைங்களா? ஸோ அதனால இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தீம் தான். இதை போல்டா எடுத்து ஹேண்டில் பண்ணி அந்த விக்டிமை வந்து அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு. லீலா பெனாரே அப்படின்றவங்க தான் த விக்டிம் ஆஃப் திஸ் பிளே. ஸோ அது அவங்கள வந்து ஒரு நல்ல பொண்ணா வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால இவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போல்ட் அண்ட் ரியலிஸ்டிக் தீம்ஸை வந்து ஹேண்டில் பண்ற ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஏன் அப்படின்னா அவர் ஓப்பனா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாரு. செக்ஷுவாலிட்டி, சோஷியல் அப்ரெஷன், பொலிட்டிக்கல் கரப்ஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான தீம்ஸ். இப்ப இல்ல, எப்பயுமே சொசைட்டில இப்ப சொன்ன தீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான தீம்ஸ். சோ நம்ம வந்து சைலன்ஸ் த கோர்ட் இன் செஷன் தான் நம்மளுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷுவாலிட்டி, சோஷியல் அப்ரெஷன் அப்படின்ற ரெண்டு தீம்மே வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ இவருடைய பிளேஸ் எல்லாமே கண்டெம்பரரி ரியாலிட்டிக் ப்ராப்ளம்ஸை வந்து டீல் பண்ற மாதிரி இவருடைய பிளேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பிளேயோட ஆத்தர் நம்மளுக்கு தெரியும், விஜய் டெண்டுல்கர் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காது. அண்ட் இந்த பிளே வந்து எப்போ ஃபர்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆர் பப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1967 ஆகுது. ஓகே, ஸோ இந்த பிளேவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் ட்ராமா. ஏன்னா சொசைட்டில உண்மையா இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றதுனால இது வந்து ஒரு சோஷியல் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி, ஸ்டோரிக்குள்ளே இந்த பிளேக்குள்ளேயே ஒரு பிளே இனாக்ட் பண்ற மாதிரி வந்து இது செட்டிங்ஸை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரி வித்தின் அ பிளே அப்படின்னு சொன்னேன், அந்த பிளேவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாக் ட்ரையல் அப்படின்ற ஒரு டேர்ம்ல தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அண்ட் வி மே எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பிளே ஃபார் ஆர் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இந்த பிளே படிக்கும்போது கொஞ்சம் டீப்பா கேரக்டர்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.